ராமாபுரத்துல சுந்தரையா காந்தோன்னு தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. சுந்தரையா நிதானமான குணம் கொண்டவர். அவசரப்படுறதோ அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறதோ அவர்கிட்ட இருக்காது. அவர் ரொம்பவும் சாந்த குணம் கொண்டவர். எவ்ளோ கோபம் வந்தாலும் எவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமா தீர்க்கணும்னு மனப்பக்குவம் கொண்டவர். இவருடைய குணங்கள் இப்படி இருக்கும்போது சுந்தரையாவோட மனைவி காந்தத்துக்கு பேராசை அதிகம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் நாமும் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவ. தன்னோட பேராசையினால சுந்தரையாவ அடிக்கடி சங்கடத்துல இழுத்து விட்டுருவா. ஆனாலும் சுந்தரையா தன்னோட மனைவியோட பேராசை கோரிக்கைகளை சரி செஞ்சு குடும்பத்தை எப்படியோ திறம்பட நடத்திட்டு வந்தாரு. இருந்தாலும் காந்தம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சுந்தரையாவ நச்சரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுந்தரையாவும் காந்தமும் இந்த மாதிரி அவங்க வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்ம எதிர் வீட்டு சீத்தம்மா பெருசா காசு மாலை செஞ்சிருக்காளாம். அப்படியா? அப்படியே பக்கத்து வீட்டு பாப்பம்மாவும் புதுசா பட்டுப்புடவை வாங்கிருக்காளாம். ஓஹோ, அப்படியா? சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நீங்க கூட எனக்காக ஏதாவது வாங்கி தரலாம்ல. பாரு காந்தம், யாரு என்ன செஞ்சாங்கங்கிறதுக்காக நம்மளும் நேரங்காலம் தெரியாம அப்படியே செய்யறோங்கிறது சரியில்லை. அவங்க என்ன தேவைக்காக வாங்கினாங்களோ நமக்கு தெரியாது. மத்தவங்கள பார்த்து நம்மளும் அப்படியே செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நம்ம நிலைமைக்கு மீறி நம்ம ஆசைப்படுறது எப்பவுமே தப்பாதான் போய் முடியும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க நீதி போதனைகள் எல்லாம் நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏதோ பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்காக வாங்கிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு இப்பதானே நான் சொன்னேன், நம்மளோட தகுதியை நம்ம மறந்துடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாலும் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம இந்த சமுதாயத்துல எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். அதானே, என்னோட சந்தோஷத்தை பத்தி நீங்க என்னைக்குதான் கவலைப்பட்டீங்க? உன்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும். நான் வயலுக்கு போகணும், போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சுந்தரையா வயலுக்கு போயிட்டாரு. ஆனா காந்தம் சுந்தரையா மேல கோவத்துல முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா. அந்த நேரத்துல காந்தத்தோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாப்பம்மா அவ வாங்கின பட்டுப்புடவைய காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தா. காந்தம், ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னத்த சொல்றது, நம்ம நடுத்தர வர்க்க குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தானே. அது சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இப்படி அவ கையில இருந்த பட்டுப்புடவைய பாத்துட்டு ஒருவித ஏளனத்தோட கேட்டா. அத கவனிச்ச பாப்பம்மா அவளை மேலும் வம்பு கிழுக்க, இதோ பாரேன், இந்த பட்டுப்புடவை எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது எங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட சொல்லாம அவராவே போய் வாங்கிட்டு வந்தாரு. இந்த புடவைய பார்த்த உடனே என் கண்ணே கலங்கி போச்சுன்னா பாத்துக்கோயேன். என்ன சந்தோஷப்படுத்தணும்னு என்கிட்ட கூட சொல்லாம இந்த புடவை எடுத்துட்டு வந்தாரு. அப்போ எவ்வளோ அன்பு என் மேல வச்சிருக்காரு. காந்தம் அந்த புடவைய ஆசையா பார்த்தபடி, ஆமாண்டி, இந்த புடவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே. அப்படி அவ கையில அந்த புடவைய வாங்கி ரொம்ப ஆவலோட பார்த்தா. அப்பப்பா, எவ்வளோ அழகா இருக்கு. அது சரி, நீ எப்போ உங்க வீட்டுக்காரரை வாங்கி தர சொல்ல போற? என் தலை விதிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். அது கிடக்கட்டும். அந்த எதிர் வீட்டு சீதாம்மா புதுசா காசு மாலை வாங்கிருக்காளாமே. ஆமா, அவ புருஷனை படுத்தி எடுத்து எப்படியோ இந்த காசு மாலைய வாங்கிக்கிட்டா. பாவம் கோப்பையா, அவளோட தொல்லை தாங்க முடியாம அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாவமேன்னு இருக்காரு. அவ கேட்டது மட்டும் கிடைக்கலனா புருஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. அது அவளோட அதிர்ஷ்டம். புருஷனை விரல் நுனியில வச்சிருக்கா. நானும் தான் இருக்கனே. என் புருஷன்கிட்ட இதை வாங்கி கொடுன்னு கேக்குறதுக்கே எனக்கு இப்பெல்லாம் பயமா இருக்கு. எதுக்குடி பயப்படுற? நீ உன் புருஷன்கிட்ட வாங்கிட்டு வர்றீங்களா இல்லையான்னு சத்தம் போட்டு கேளு. அப்ப தானா வாங்கிட்டு வருவாரு. உனக்கு புருஷனை அடக்கி வச்சுக்க தெரியல. அந்த சீத்தம்மாவை பாரு, நினைச்சதெல்லாம் எப்படி சாதிக்கிறா. என் வீட்டுக்காரர் வேறடி. நம்ம ஏதாவது வேணும்னு ஆசையா கேட்டா போதும், உனக்கு பேராசை பிடிச்சு ஆட்டுதுன்னு என்ன சொல்லுவாரு. நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு எனக்கே நீதி போதனை பண்ணுவாரு. சரி சரி, உன் புலம்பல்லாம் எனக்கு எதுக்கு? நான் போயிட்டு வரேன். இந்த சேலைய இந்த தெரு முழுக்க கொண்டு போய் காட்டணும்ல. இப்படி சொல்லி புடவைய எடுத்துட்டு அவ போயிட்டா. தன்னோட கணவரை எப்படி தன்னோட வசத்துக்கு கொண்டு வர்றதுன்னு காந்தம் யோசிச்சுட்டு இருந்தா. சாயங்கால நேரத்துல சுந்தரையா வீட்டுக்கு வந்தான். காலையில மனைவி கேட்டு இல்லன்னு சொல்லிட்டோமேன்னு வரும்போது புடவை வாங்கிட்டு வந்தான். காந்தம், காந்தம், இப்படி கூப்பிட்டுக்கிட்டே வந்தாரு. அத கேட்டதும் காந்தம் வீட்டுக்குள்ள இருந்து எரிச்சலா வெளியில வந்தா. வீட்ல தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கூப்பாடு போட்டுக்கிட்டே வரீங்க? காந்தம், உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் பாரேன். அப்படி அவன் கொண்டு வந்த புடவைய எடுத்து காட்டுனான்.
காந்தம் சந்தோஷத்தோட அந்த புடவைய வாங்கி பார்த்துட்டு இப்படி சொன்னான். புடவை நல்லாதான் இருக்கு. ஆனா இதை விட பக்கத்து வீட்டு பாப்பம்மாவோட பட்டு புடவை தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. வா, உங்கள மாதிரி பொம்பளைங்க மாறவே மாட்டீங்க. நம்ம வீட்ல நம்ம எவ்வளவு அருமையா சமைச்சாலும் பக்கத்து வீட்டு புளி குழம்புக்கு தான் ருசி அதிகம்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்லங்க. இந்த புடவை கூட ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கு. இப்படி சந்தோஷப்பட்டுட்டு புடவை எடுத்துட்டு உள்ள போயிட்டா. மறுநாள் அதிகாலையிலேயே கோபையா வீட்டு வாசல்ல பெரிய சத்தம் கேட்டுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் கோபையா வீட்டு முன்னாடி கூடியிருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக சுந்தரையாவும் காந்தமும் அங்க வந்தாங்க. இதோ பாரு கோப்பையா, உன் வார்த்தையை நம்பிதான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தோம். இனிமேலும் பொறுக்க முடியாது. மரியாதையா எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்து வச்சு உன் வார்த்தையை காப்பாத்து. இல்லைன்னா உன் வீடு வாசல் எல்லாத்தையும் இப்பவே ஜப்தி பண்ணிடுவோம். இவ்ளோ நாள் பொறுத்துட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது நான் உங்களோட கடனை கண்டிப்பா தீர்த்துருவேன். என் வார்த்தையை நம்புங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் வார்த்தையை நம்ப சொல்ற? சும்மா ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்ட. இப்போ உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். எங்க கடனை தீக்க போறியா இல்லனா வீட்டை கொடுக்க போறியா? இதுக்கிடையில சுந்தரையா வந்து இந்த மாதிரி சொன்னாரு. கோபையா, என்ன இதெல்லாம்? எதுக்காக நீ இவ்ளோ கடன் வாங்கியிருக்க? என்னத்த சொல்ற சுந்தரையா? என் மனைவி அவ கேட்டதெல்லாம் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இல்லனா எனக்கு நிம்மதியே இல்லாம பண்றா. தேவை இருக்கோ இல்லையோ, பாக்குற எல்லாமே வேணும்னு அடம் பிடிச்சு கேக்குறா. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லாம தான் இவ்ளோ கடன் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு இப்படி அவமானப்பட்டு நிக்கிற நிலைமையில கொண்டு வந்திருக்கா. கோபையா, நம்ம தேவைக்கு அதிகமான செலவுகள் செய்யறது நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும். இப்போ இந்த கடன்லாம் தீர்க்கறதுக்கு நீ என்ன பண்ண போற? நம்ம தகுதிக்கு மீறி செலவு செய்யறதும், அதுக்காக இப்படி கடன் வாங்குறதும், அப்புறம் அதை தீர்க்க முடியாம அவமானப்படுறதும், இதெல்லாம் தேவையா? நான் என்ன சொல்றது சுந்தரையா? பக்கத்து வீட்ல யாரு என்ன செஞ்சாலும் நம்மளும் அதை செய்யணும்னு அவ சொல்றா. அவளோட சொந்தக்காரங்கள்ல யாரு என்ன வாங்கினாலும் நம்மளும் அதை வாங்கணும்னு என்ன நச்சரிக்கிறா. பணம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என் மேல கோச்சுக்கிட்டு சாப்பிடாம அடம் பிடிக்கிறா. எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. அவளோட பிடிவாதத்தை ஜெயிக்க என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கா. அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான். நான் அங்க இங்கன்னு இவ்ளோ கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. அது சரி, இவ்ளோ நடக்குதே, உன் மனைவி எங்க காணோம்? வெளியில வர முடியாம, 4 பேர்கிட்ட முகத்தை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறா. சுந்தரையா கோட்டையா கிட்ட வந்து, கோட்டையாயா, நம்ம கோப்பையாவ நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு தானே இருக்கோம். நம்ம ஊருக்காரன் என்ன செஞ்சாலும் நம்ம ஊர்ல தானே இருக்க போறான். தயவு செஞ்சு இந்த சண்டையதோட நிறுத்துங்க. நாளைக்கு நம்ம எல்லாம் இதே ஊர்ல ஒன்னா தானே சேர்ந்து வாழ போறோம். தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அவன் தீர்த்துடுவான். இப்படி எல்லாரும் ஒரே சமயத்துல வந்து கேட்டா அவனும் தான் என்ன பண்ணுவான் பாவம். ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டானா அப்புறம் நம்ம தானே வருத்தப்படணும். அவகாசம் கொடுத்தாலும் அவன் கடனை தீப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி அவகாசம் கொடுத்தா அதுக்கு யார் உத்தரவாதம்? யார் அவனுக்கு ஜாமீன் கொடுக்கறது? கோட்டையா ஐயா, நம்மெல்லாம் பல வருஷமா ஒரே ஊர்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட இருக்கணும் ஐயா. உங்களுக்கு கோப்பையா மேல நம்பிக்கை இல்லைன்னா அவனுக்காக நான் உத்தரவாதம் தரேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கறோம். ஆனா அவன் தரலன்னா நீ தான் அந்த மொத்த பணத்தையும் கட்ட வேண்டியதா இருக்கும். இப்படி சொல்லிட்டு கோடையா அங்க இருந்த மக்களை கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. சுந்தரையா சமயத்துக்கு செஞ்ச நன்றிக்காக கோபையா அவனோட நன்றியை தெரிவிச்சான். சுந்தரையா, சரியான நேரத்துக்கு வந்து என்னையும் என் குடும்ப மானத்தையும் காப்பாத்தின. உனக்கு எப்பவும் நான் கடமைப்பட்டிருப்பேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கு கூட வரலன்னா எப்படி? சரி சரி, நீ போய் உன்னோட மனைவியை சமாதானப்படுத்து. இப்படி சொல்லிட்டு சுந்தரையா அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவிய பார்த்து சுந்தரையா, பாத்தியா காந்தம், இல்லாத ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நம்ம கோபையா அவனோட மனைவி 2 பேருமே வீட்டை இழக்கிற நிலைமையில வந்து நிக்கிறாங்க. ஆமாங்க, நான் கூட அவங்கள பார்த்து உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறவருங்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்துட்டீங்க. இல்லனா நம்மளும் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கு தான் சொல்றேன், எது எப்படியோ நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி பட்டுக்கணுமே தவிர அடுத்த வீட்டு புளி குழம்பு ருசியா இருக்குங்கிறதுக்காக நம்ம ஆடம்பரமா எதுவும் செய்யக்கூடாது. சரி, இதுக்கப்புறமாவது அவங்க அதை வாங்குனாங்க இவங்க இதை வாங்குனாங்கன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேல்ல?
சொல்லு. நான் தான் பாத்துட்டனே, இல்லாத பகட்டுக்கு ஆசைப்பட்டு கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்குறத விட இருக்கிறத வச்சு வாழ்றதுதான் நல்லது. இல்லனா நம்மளும் சீதாமா மாதிரி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இனிமே உங்களை அது வேணும் இது வேணும்னு நான் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேங்க. எனக்கு புத்தி வந்துருச்சு. சபாஷ், இத்தனை காலத்துக்கு அப்புறமா உன்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. இப்படி சொன்னா. இதுக்கிடையில பக்கத்து வீட்டு பாப்பம்மா மறுபடியும் ஒரு புது புடவைய எடுத்துக்கிட்டு அத காந்தத்துக்கிட்ட காட்டணும்னு வீட்டுக்கு வந்தா. காந்தம், இதோ இந்த புடவைய பாத்தியா? இப்பதான் வாங்குனேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த புடவைய பார்த்த உடனே மறுபடியும் ஆசையோட அத கையில வாங்கி சுந்தரையா முன்னாடி கொண்டு வந்தா. ஏங்க, இந்த புடவைய பாத்தீங்களா? பக்கத்து வீட்டு பாப்பம்மா இத வாங்கியிருக்காளாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த புடவைய விட இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு தடவை பாருங்களேன். இப்பதானடி ஆடம்பரத்தை பார்த்து மயங்க மாட்டேன்னு சொன்ன. உனக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்னு அவசரப்பட்டு உன்னை பாராட்டிட்டேன். நீங்க பொம்பளைங்க இருக்கீங்களே, எப்பவுமே அடுத்த வீட்டு புளி குழம்பு தான் ருசியா இருக்கும். சொந்த வீட்டுல சக்கரை பொங்கலே இருந்தாலும் அதை மதிக்கவே மாட்டீங்க. அப்படி தலையில அடிச்சுக்கிட்டான். ஒரு ஊர்ல சாரதா மாதவ்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. சாரதா எப்பவும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தன்னோட கணவன் கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. மாதவ் அவ்வப்போது அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவான். ஒரு நாள் சாரதா சமையல் அறையில பாத்திரங்களை சத்தமா தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. சாரதா, அடியே, அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி என்னடி பாவம் பண்ணுச்சு? எதுக்கு போட்டு இந்த உடைக்கிற? ஆமா, உங்களுக்கு எல்லாமே இப்ப ஜோக் தான்ல. அப்பா, காலங்காத்தாலேயே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல. இன்னும் என்ன ஆகணும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை வேலைன்னு என்னால முடியாதுப்பா. என்ன சாரதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எங்க அம்மா போன் பண்ணாங்க. எங்க சித்தியோட மருமகளுக்கு அவ புருஷன் வைரத்துல நெக்லஸ் வாங்கி கொடுத்தானாம். சரி, அதுக்கு என்ன? பாத்திரம் தேய்க்கவும் துணி துவைக்கவும் வேலைக்கு ஆள் கூட வச்சிருக்காங்களாம். என் தலையெழுத்து பாருங்க. இங்க நான் பாத்திரத்தோட கடந்து போராடுறேன். அப்படின்னா இப்ப பிரச்சனை இந்த வேலை எல்லாம் இல்ல, அந்த வைரல் நெக்லஸ்ல இருக்குன்னு சொல்லு. சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீ போய் வேலைய பாரு. இப்படி சொல்லிட்டு அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான். இதனால சாரதாவுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆச்சு. மாலை வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்திருந்தா. வேலை முடிஞ்சதும் சாயங்காலம் மாதவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். சாரதா, சாரதா, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்படி கேட்டான். பக்கத்திலேயே இருந்தாலும் சாரதா எதுவும் பேசாம இருந்தா. என்னது, ஏன் பேச மாட்டேங்கிற? இப்ப என்ன ஆச்சு? வீடெல்லாம் ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு கிடக்குது? காலையில நான் பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நீங்க பாட்டு போயிட்டீங்க. எதை பத்தி? என் சித்தி மகன் அந்த நெக்லஸ். ஓ, அதுவா? ஏமா, உன் தம்பி பொண்டாட்டியோட ஒன்னு ஒப்பிட்டு பாக்குற. உனக்கு வைர நெக்லஸ் வேணுமா, அல்லது உன் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்துகிட்ட ஒரு கணவன் வேணுமா சொல்லு. ரெண்டும் இருந்தா இப்ப என்ன தப்பு? நீங்க எனக்கு ஏத்த கணவன்னு நிரூபிக்கணும்னா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாமலேயே நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. கடவுளே, அது அப்படி இல்லடி. இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். சரி, நான் ஏதாவது செய்யறேன், இப்போ போய் சமையல் பண்ணுமா. இதனால சாரதா சந்தோஷமா போய் வேலையெல்லாம் செய்யறா. அடுத்த நாள் மாதவ் ஒரு பெரிய கவர் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்தான். என்னங்க, என்னது பெரிய கவரு? எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், திறந்து பாரு. அப்படியா? நீங்க எவ்ளோ நல்லவரு. நான் என்ன கேட்டாலும் நீங்க இல்லன்னு சொல்லாம வாங்கி தருவீங்கன்னு தெரியும். அப்புறம் உனக்கு ஏத்த புருஷன்னு நீ நிரூபிக்க சொல்லிட்ட. அதுக்கு தான் உனக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்த. அப்படி சொன்னதும் சாரதா அந்த கவரை திறந்து பார்த்தா. அதுக்குள்ள பாத்திரம் கழுவுற இயந்திரத்துக்கான புத்தகம் இருந்துச்சு. என்னங்க, என்னது இது? இதுதானா நீங்க வாங்கிட்டு வந்தது? ஆமா சாரதா, 2 நாள்ல மிஷின் கூட வீட்டுக்கு வந்துரும். அப்போ உனக்கு வீட்டு வேலையும் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு என்னோட மனசு சுத்தமா புரியவே இல்ல. உன் மனசு புரிஞ்சதுனாலதான் இத வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு தேவையானது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடையாது. 4 பேருக்கு மத்தியில ஒரு நல்ல அங்கீகாரம் வேணும். எம்மா சாரதா, நகையும் பட்டு புடவையும் மட்டும் அந்த மாதிரி கௌரவத்தை கொடுக்காது, புரிஞ்சுக்கோ. நான் கேக்குறத எப்பவுமே நீங்க வாங்கிட்டு வந்ததே இல்ல. மனைவி கேத்த கணவன் ஒரு தடவையாவது நீங்க நடந்துகிட்டது உண்டா? சொல்லுங்க பாக்கலாம். அப்படி சலிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. சாரதா கோபமா அறைக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டா. மாதவ் கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டு மெதுவா அவகிட்ட வந்தான். சாரதா, ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுவியா? பேச வேண்டியது எல்லாத்தையும் காலையிலேயே பேசியாச்சு. இனிமே பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு சாரதா, நிறைய இருக்கு. நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா நீ நினைச்ச விதத்துல நான் புரிஞ்சுக்கல போல இருக்கு.
அதேதான் என்னோட வருத்தமும். எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ சொல்லு, உனக்கு நிஜமாவே என்னதான் வேணும்? எனக்கு 4 பேருக்கு மத்தியில கௌரவம் வேணும். அவங்கள மாதிரி நானும் வசதியா இருக்கேன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். உன் டிக்ஷனரியில கௌரவங்கிறது என்னது சாரதா? எல்லாரும் என்ன பார்த்து வாவ்னு சொல்லணும். நல்ல நகைகள், நல்ல உடைகள், என்ன பார்த்து பாராட்டணும். அட கடவுளே, அதெல்லாம் கௌரவம் கிடையாது. அது சும்மா வெளி பகட்டு தான். நீங்க எப்பவும் நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட இனிமே நான் பேசவே இல்ல. அன்னையில இருந்து பேசுறத சுத்தமா விட்டுட்டா. மாதவ் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவகிட்ட மாற்றமே வரல. மறுநாள் சாரதா தன்னோட அம்மா சாவித்ரிக்கு போன் போட்டு பேசினா. அம்மா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். அட கடவுளே, உனக்கு மறுபடியும் என்ன தாண்டி ஆச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க மருமக என்னோட ஒரு ஆசைய கூட நிறைவேற்றவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன கேட்ட நீ? அதேதாம்மா, சித்தி பையன் அவன் பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தான்ல. ஓ, அத பத்தியா? அப்படின்னா விட்டுறவே விட்டுறாத, பிடிவாதமா கேளு. அதனாலதாம்மா அவர்கிட்ட பேசுறதையே நான் நிறுத்திட்டேன். கணவன்கள்லாம் என்னால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒத்த கால்ல நின்னு சாதிச்சுக்கணும். இப்படி சொன்னாங்க சாவித்ரி. சாரதாவும் சாவித்ரி சொன்னபடியே நடந்துக்கிறா. இனி வீட்ல எல்லா வேலைகளையும் மாதவ் தான் பார்த்தான். இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்ல இருக்கிற பத்மா கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. ஒரு நாள், என்ன மாதவ் தம்பி, சாரதாவ வெளியிலேயே காணுமே, ஊருக்கு எங்கேயாவது போயிருக்காளா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, வீட்ல தான் இருக்கா. வாசல்ல கோலம் போடுறதுக்கு கூட ஆளை காணோம். அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் நீயே பண்ணிக்கிட்டு இருக்க. அது 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 என்னன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஓஹோ, அப்படியா? அது இல்ல தம்பி, நான் போன தடவை அவளை பார்த்தப்போ. அது அக்கா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பத்மா சாரதாவை பாக்குறதுக்காக போனா. அம்மாடி சாரதா, வீட்ல தான் இருக்கியா? ஆமாக்கா. நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது, வீடெல்லாம் ஒரே குப்பையா கிடக்கு. அதுவா, அது என்ன ஆச்சுன்னா, அப்படி நடந்த விஷயத்த சொன்னான். இத பாரு சாரதா, நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அருந்து போற அளவுக்கு இழுக்க கூடாது. நீங்க சும்மா இருங்கக்கா. அவர்கிட்ட நான் எது கேட்டாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. என்னவோமா, உன் நல்லதுக்காக தான் வந்து சொன்னேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. சாரதா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, சரி, மாதவன் கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணான். காத்திருந்தா. மாதவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். ஏங்க, நீங்க வந்துட்டீங்களா? இதோ இந்த சூடான டீய குடிங்க. அப்பாடா, சாரதா, நீதானா அது? நானே தான். நீங்க டீய குடிச்சிட்டு இருங்க, நான் சூடா பக்கோடா போட்டு எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போய் விறுவிறுன்னு பக்கோடா போட்டா. மாதவும் அவளுக்கு பின்னாடியே வந்தான். என்ன சாரதா, உன்னோட கோபம்லாம் குறைஞ்சிடுச்சா? என்ன பண்றது, சில விஷயங்கள் மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் என்ன லாபம்? 4 பேரு சிரிப்பாங்க தான், என்ன செய்ய? அட கடவுளே, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? நீங்க தானங்க ஞாபகப்படுத்துனீங்க. நீங்க இப்படிதான் எப்பவும் என்ன ஏளனமா தான் பாப்பீங்க. இல்ல சாரதா, நான் அப்படிலாம் உன்னை எப்பவுமே பார்த்தது கிடையாது. உண்மையான கௌரவம்னா என்னன்னு உனக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்படின்னா சொல்லுங்க, நான் கேக்குறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற சீத்தம்மாவை உனக்கு தெரியும்ல? ஆமா, எல்லாரும் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு? பெருசா எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் அவங்கள எல்லாரும் மதிக்கிறாங்க? அவங்களோட நல்ல குணம், எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. அதுதான் சாரதா, உண்மையான கௌரவங்கிறது பொருட்களால வர்றதில்ல, நம்ம மனசாலும் நம்ம நடத்தையாலையும் தான் அது கிடைக்கும். ஆனா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. சாரதா கிட்ட மெல்ல மெல்ல மாற்றம் வர்றத மாதவும் கவனிச்சான். இன்னொன்னு சொல்றேன் கேளு, உன்னை பார்த்து எனக்கு எப்பவுமே பெருமையா தான் இருக்கும். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வீட்டை நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னாலதான் நம்ம இவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமாதான். ஆனா நீதான் எப்பவும் உன்னோட மதிப்பை நீயே குறைச்சுக்கிற. மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து உன்னோட மகிழ்ச்சிய நீயே தேவையில்லாம அழிச்சுக்கிற. நான் அப்படியா பண்றேன்? ஆமா சாரதா, உனக்கு தேவையானது வைர நெக்லஸ்லாம் கிடையாது. மன அமைதி தான் உனக்கு இப்ப தேவை. ஆனா நான் கூட கொஞ்சம் வசதியா தெரியணும்லங்க. கண்டிப்பா அழகாதான் இருக்கணும். ஆனா அது மனசுல இருந்து முதல்ல தொடங்கணும்.
ச்சே, இப்படிதான் ஏதாவது சொல்லி என்னோட வாய் அடைச்சிருவீங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. வெளியில பத்மா சாரதாவை கூப்பிட்டுட்டு இருந்தா. அம்மாடி சாரதா, சாரதா, வீட்டுக்குள்ள வரலாமா? பத்மாக்கா, நீங்களா? உள்ள வாங்கக்கா. அது தம்பி, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு சாரதா சொன்னா. பெரியவங்கிறதுனால 4 வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அடடா பத்மாக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அப்படி சொல்லி பத்மாவை அனுப்பி வச்சான். அடுத்த நாள் சாரதாக்கு பலமான காய்ச்சல் வந்துச்சு. அவ கட்டில்ல படுத்துட்டு இருந்தா. மாதவ் ஆபீஸுக்கு லீவ் சொல்லிட்டு வீட்லயே இருந்து பாத்துக்கிட்டான். சாரதா, இந்த டேப்லெட்டை போடுமா. இதோ சூடா உப்புமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடு. நீங்க நீங்க ஆபீஸ்க்கு போலையா? இல்ல சாரதா, உன் உடம்பு சரியாற வரைக்கும் நான் வீட்லயே தான் இருப்பேன். உங்க பாஸ் எதுவும் சொல்ல மாட்டாரா? ஆபீஸ் வேலை எப்பவும் இருக்கிறது தான். ஆனா மனைவியோட ஆரோக்கியத்தை விட எதுவும் பெருசு கிடையாது. மனைவிக்கேத்த கணவன்கிறவன் வெறும் நகைகள் மட்டும் கொடுக்கறவன் இல்ல, அவளோட கஷ்ட காலத்துல தோளோடு தோள் நிக்கிறவன் தான் நல்ல புருஷன். அப்படி சொல்லிட்டு அவளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பத்மா மறுபடியும் ஒரு தடவை அங்க வந்தா. பாத்தியா சாரதா, உன் புருஷன் எவ்ளோ நல்லவர்னு. இதுவே பக்கத்து தெரு சீதாம்மா வீட்டுக்காரரு அவளை கண்டுக்கவே இல்ல. அப்புறம் அவளோட மகள்கள் தான் வந்து பாத்துக்கிட்டாங்களாம், தெரியுமா? அப்படியா? ஆமா சாரதா. ச்சே, நான் ஒரு முட்டாள்கா. அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு காய்ச்சல் வந்தப்போ அவர் பட்ட கவலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு கிடைச்ச கணவர் என்னை விட எவ்வளவோ மேலானவர்னு. அவரு நிஜமாவே எனக்கு ஏத்த கணவர் தான். ஆமாண்டி சாரதா. சரி, இனிமேலாவது சந்தோஷமா இருடி. அப்படி சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அன்னையில இருந்து சாரதாவும் மாதவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.